ஹாரர் மூவிஸ்ல எடுக்கப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகள். ஈவில் டெட்டோட எல்லா படத்துலயும் ஒரு புக் இருக்கும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். முக்கியமா எல்லாத்துலயும் படிக்க வேணாம், இந்த டேப்பை போட வேணாம்னு தெளிவா எழுதியிருக்கும். ஆனா இவங்க திமிரெடுத்து போய் அதையும் மீறி அதை ஃபோர்ஸ் பண்ணி திறந்து அதுல இருக்கிறத படிச்சு அவங்களுக்கு அவங்களே சங்கோதிப்பாங்க. ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எவனாச்சும் இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணுவானா? ரிங் படத்துலயும் இதே மாதிரி தான். ஒரு பொண்ணோட ஆவி ஒரு வீடியோ டேப்ல ஊடுருவி இருக்கும். இந்த வீடியோவை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க படம் பார்த்ததுல இருந்து 7வது நாள் அந்த பேய் அவங்களை கொன்றும். அந்த கேசட்டை அழிச்சிருந்தா அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனா அதை அழிக்காம என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அந்த படத்துல வர கேரக்டர்ஸ்லாம் ஜீனியஸான முடிவெடுப்பாங்க. ஆனா படத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் செத்துட்டே வருவாங்க. நம்ம தமிழ் மூவில யாவரும் நலம் செம்ம த்ரில்லான படம், கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் லாஜிக்கா பார்த்தா இவங்க வீட்டுல நடக்கிற விஷயம் டிவியில வருதுன்னு மாதவனை தவிர யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா ஒரு சின்ன டவுட் கூட வராது. ஏன் இந்த விஷயம் யாராலும் யோசிக்க கூட முடியல? ரெண்டாவது, இந்த வீட்டுல இப்படிலாம் ஆகுது, இது ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை காலி பண்ணியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா இவரு அடுத்து என்னன்னு படத்தை கொண்டு போயிருப்பாரு. பட் படம் கண்டிப்பா சூப்பர். அண்ட் ஃபைனலா இந்த லிஸ்ட்ல டிமான்டி காலனி பேய் இருக்கு போகாதன்னு கிளியரா எழுதியிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையவே வெறுத்த 4 பேரு அந்த பங்களாக்குள்ள போய் தேவையில்லாம நெக்லஸ் திருடி, அதுவும் முக்கியமான பேயோட நெக்லஸ் இவங்க எடுத்துட்டு வந்ததுனால பேய் வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்து அது ஒரு ஸ்டைலா போட்டு தள்ளும்.